தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மா கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்தே இந்த ரிஷி பயங்கர சந்தோஷத்துல அப்படியே வீட்டுக்கு வரும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வராப்ல. வீட்டுக்குள்ள வந்தும் அவரோட அலும்பு தாங்கவே இல்ல. "என்னாச்சுடா? என்ன இவ்ளோ சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு வர? என் பையன இவ்ளோ சந்தோஷமாலாம் நான் பார்த்ததே இல்லையே!" அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா, அப்பாலாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இளமதியோட அம்மா கிட்ட பேசிட்டேன். இளமதி அம்மா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பரமன பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த கலா. ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பரம. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இங்க இளமதியோட அம்மா இளமதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இளமதி "எனக்கு கல்யாணமே வேணாம்." அப்படின்னு வி அ விடாப்பிடியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் லீலாவதி பார்த்துட்டு, "உன்னைய பழி வாங்க போறேன். உனக்கு கல்யாணமா?" அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க திரும்பியும் பரமன காமிக்கிறாங்க. பரமன் பொண்ணு கூட தனியா பேசலாம் அப்படின்னு போயி, எப்படியாச்சும் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லலாம்னு தான் பொண்ண தனியா அழைச்சிட்டு போறாப்புல. ஆனா பொண்ணே வந்து, "உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ரவுடி. நீ எப்படி என்னைய பொண்ணு பார்க்கலாம் வரலாம்?" அப்படின்னு தாம் தூம்னு இங்கிலீஷ்லயே பேசி பரமன திட்டு திட்டுன்னு திட்டிடுது. வெளிய வந்து, "இவன எப்படி என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வருவீங்க?" அப்படின்னு கலாமாவையே பார்த்து கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் என்ன, இந்த பொண்ணு பார்க்கறது அப்படியே நின்னு போயி, கலாமா அப்படியே வேணும்னே வெளியில வர்ற மாதிரி வெளியில வராங்க. இது எல்லாமே கலாவோட செட்டப்பு தானாட்டுக்கு, பொண்ணுலேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் பரம அந்தாண்ட போனோனே, "நம்ம பேசுன மாரியே அவங்க ரொம்ப நல்லா நடிச்சாங்க. அவங்களுக்கு டபுள் பேமெண்ட்டா குடுத்துரு" அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு கல்யாணத்துக்கு தகுதியே இல்லன்னு பரம நெனைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. இந்த பக்கம் இளமதிக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ன உடனே நம்ம ரிஷி ஒரு நர்ஸோட வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அம்மா தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போலாம் காய்ச்சல் என்னென்னமோ காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து டாக்டர அழைச்சிட்டு வந்தேன். செக் பண்ணிடணும்." அப்படின்னு சொல்லி நர்ஸ வச்சு செக் பண்ணி ஊசி போடுறாங்க, மாத்திரை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிஷி போகும்பொழுது கரெக்ட்டா பரமன் அப்படியே மாப்பிள கோலத்தில சோகமா என்ட்ரி குடுக்குறாப்புல. நம்ம ரிஷி தான் இப்ப சந்தோஷமா இருக்கிறாப்புல இல்லையா? "என்ன இப்படி வர? இந்த கோலம் கூட உனக்கு நல்லா இருக்கே!" அப்படின்னு கிண்டல் பண்ண, "என்ன எனக்கு மாப்பிள கோலம் நல்லாவே இல்ல. என்ன கிண்டல் பண்றியா?" அப்படின்னு தன்னோட ட்ரெஸ்ஸ கழட்டி ரிஷி மேலேயே அடிக்கிறாப்புல. ஆனா ரிஷி சந்தோஷத்துல இருக்கிறதுனால, "நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுட்டு போ. உன் கூடலாம் நான் இப்ப சண்டை போடுறதா இல்ல." அப்படின்னு கிளம்பி போயிடுறாப்புல. இந்த பக்கம் ரிஷிய தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்படின்னு இளமதி கிட்ட இளமதியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் பரம ஆரம்பத்தில கொஞ்சம் சோகமா இருந்தாலும், அந்த பொண்ணு சொன்னா சொல்லிட்டு போது. நாமளே இந்த கல்யாணம் நிக்கணும்னு தானே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணே நிப்பாட்டினதுனால நம்ம சந்தோஷப்பட தான் வேணும். நமக்கு தான் இளமதி இருக்காளே! அப்படின்னு மறுபடியும் பரமன் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.